வணக்கம் நேயர்களே, எங்களுடைய ஜேஆர் குடும்பம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேயர்களே, இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு நோயை பற்றிய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப பயனுள்ள நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த கொரோனா காலத்தில் சளி இருமல் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிடணும், அதுக்கு ஒரு காப்பி பொடி தயார் பண்ணி நம்ம எப்படி அதை காஃபியாக நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதே மாதிரி கால்நடைகளுக்கு அதனுடைய உடலில் ஆறாத புண்கள் இருந்தால் அந்த புண்ணை ஆற வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு எண்ணெய் தயார் பண்ணுறதையும் நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டோம். நேர்களே, நாங்கள் இந்த வீடியோக்கள்லாம் போடுறது இந்த கருத்துக்கள் எல்லாருக்குமே போய் சென்று எல்லோரும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் நாங்கள் இப்படி பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்ருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நேரடி கிடைக்கும். இதை பார்க்காதவங்க உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. ஓகே நேயர்களே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நேயர்களே, நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கணும்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த மணி சிம்பலையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். கடைசியாக ஆளுங்கக்கூடிய ஒரு சிம்பல் இருக்கும், அந்த ஆளையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நேரடியாக உங்களுக்கு சேரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையான நோய் நம்ம எல்லாருக்குமே 45 வயதுக்கு மேலே நமக்கு வருது. இப்போ பல நோய்கள் வைரஸ் காரணமாக வரும், பாக்டீரியா காரணமாக வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த நோய் 45 வயதை தாண்டும் போது எல்லோருக்குமே தானாகவே நம்ம உடலில் உருவாகிறதுக்கு நாம் தான் வழிவகுக்கிறோம். நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தினால தான் அந்த நோய் நமக்கு வருது. அது எந்த நோயின்னு நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், சுகர் அப்படிங்கிற நோய் நமக்கு எல்லோருக்குமே 45 வயதை தாண்டும் போது வருது. இந்த நோய் வந்த உடனே இந்த நோயை வைத்து இந்த நோய்க்கு மருந்து தயாரிப்பதில் இந்தியாவில் ஏறக்குறைய ஒரு 700 கம்பெனிகள் போட்டி போட்டு மருந்தை ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுத்து அந்த மருந்து மூலமாக அவங்க ஏராளமான காசை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நாம தான் காரணம். எப்படி காரணம்னு சொன்னால், அதாவது அந்த காலத்தில் மக்கள் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் கூழானாலும் குளித்து குடி அப்படிம்பாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னால், நாம் சாப்பிட்டுட்டு குளிக்கும்போது அந்த உணவு ஜீரணம் ஆகிறதுக்காக நம்முடைய உடலில் சுரக்கக்கூடிய அந்த அமிலங்கள் நம்ம சாப்பிட்ட பிறகு குளித்தோன்னு சொன்னால் அது சுரக்காமல் ஆகிறது. அதனால் நமக்கு செரிமான பிரச்சனை வருது. அதே போல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளித்து சாப்பிடும்போது நம்முடைய உடலில் கையில், இப்போ கொரோனா டைமில் எல்லாரும் கையை கழுவுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி குளித்து சாப்பிடும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. நம்ம அதுக்கு பிற்பாடு சாப்பிட்றோம். ஓகே நேயர்களே, பழைய காலத்தில் சாப்பிட்டான்னு சொன்னால் அவன் அந்த சாப்பாடை ருசிச்சு சாப்பிட்டான். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அவசரமாக ரொம்ப மென்று சாப்பிடாம மிக வேகமாகவே நாம் சாப்பிட்றோம். இது சுகர் உருவாகிறதுக்கு ஒரு காரணம். எப்படின்னு சொன்னால், நம்முடைய உடலில் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு அமிலம் நமக்கு சுரக்கணும். அந்த இன்சுலின் சுரந்து நம்ம வயிற்றுக்குள்ள போனாதான் இந்த நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த சுகர், அதாவது எல்லா உணவுலையுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் அந்த சுகர் இருக்கும். அந்த சுகரை அது கரைய வைக்கிறது இந்த இன்சுலின் எங்க இருந்து சுரக்குதுன்னு சொன்னா நம்ம உடல்ல கணையத்திலிருந்து சுரக்கிறது. அப்போ இந்த இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு நாம 4 உணவுகளை முக்கியமா எடுக்கணும். அது எதெல்லாம் சொன்னா, கடலை மிட்டாய் ஒன்று, ரெண்டாவது பனை வெல்லம், அதாவது கருப்பு கட்டி அப்படிங்கறத சொல்றேன். அடுத்தது பனங்கற்கண்டு, திருப்பி வெல்லம். நேயர்களே, இந்த கருப்பு கட்டி, இந்த கடலை மிட்டாய், நாட்டு சர்க்கரை, ஊறுகாய், இதையெல்லாம் நம்ம உணவுல எடுக்கிறது நமக்கும் நல்லது. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் அது இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை நம்ம கூடுதல் எடுக்கும்போது விவசாயிகளுக்கும் அது அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆக விவசாயமும் வளரும், நாமளும் வளருவோம், எல்லாரும் நல்லா இருந்து நாடும் நன்றாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நாட்டு சர்க்கரை, கடலை மிட்டாய், பனங்கற்கண்டு, கருப்பு கட்டி, இந்த 4ல் ஏதாவது ஒன்றை நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஏதாவது ஒன்று சாப்பிடணும். இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்ருக்கோம், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டீ குடிப்போம். டீ குடிக்கும்போது ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டு நம்ம டீ குடித்தோம்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப நல்லது.
ஏன் நல்லதுன்னு சொல்ல வர்றேன்னு சொன்னா, அதை சாப்பிடும்போது நம்முடைய வாயில வந்து உமிழ்நீர் அதிகமா சுரக்கும். இந்த உமிழ்நீரை சுரக்க வைப்பது வந்து கணையத்துல இருந்து சுரக்குது. இந்த சுரக்கக்கூடிய இந்த உமிழ்நீர்ல தான் இன்சுலின் இருக்கு. இது வந்து அப்போ சுரந்து இருக்கும்போது திருப்பி நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவுப் பொருள்ல உள்ள அந்த சர்க்கரை வந்து கரைந்து விடுகிறது. அப்படி நம்ம சாப்பிடாம நேரடியாக நம்ம சாப்பிடும்போது இந்த உணவுகளை நம்ம இப்போ தவிர்க்கிறோம் முடிஞ்ச அளவு. கருப்பு கட்டியை இப்போ நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த கருப்பு கட்டியில் காப்பி குடிக்கணும்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீனியை போட்டு குயிக்காக நம்ம பாலில் சீனியை போட்டு காப்பி ஆக்கி குடிச்சிட்டு போயிடுறோம். ஆனால் கருப்பு கட்டியெல்லாம் நம்ம எடுக்கும்போது நம்முடைய உடலில் வந்து உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அந்த உமிழ்நீர் வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த சுகர் வந்து கரைக்கப்படுது. இது போகாமல் இப்படி சுரக்காமல் இருந்தால், உணவில் உள்ள சர்க்கரை கரையாமல் இருந்தால், அந்த குளுக்கோஸ் வந்து அவ்வளோ என்ன ஆயிருதுன்னு சொன்னால் கிளைகோசனாக மாறி அதுதான் நமக்கு சுகர் அப்படின்னு சொல்லி நம்ம பிளட்டில் வந்து கலந்துருது, ரத்தத்தில். அப்போ எப்போ நம்ம உமிழ்நீர் அதிகமாக சுரந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகாமல் இருக்குதோ அப்போ தான் நம்ம மனிதனுடைய உடலில் வந்து வயிற்றிலிருந்து சுகர் ப்ரொடியூஸ் ஆகுது. சுகர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? அது வந்து கிளைகோசனாக மாறி அது வந்து ரத்தத்தில் கலந்துருது. இதுதான் நமக்கு சுகருங்கிற நோய் வருது. அதனால நம்ம உடலில் செயற்கையாக என்ன செய்கிறோம்? இன்சுலினை செலுத்துகிறோம். அவங்க போடுறதும் இன்சுலின் தான், சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம உடலில் சுரக்காமல் இருக்கிறது. அப்போ இதுக்கு காரணம் வந்து நாம். அதே மாதிரி உணவுல வந்து அன்னைக்கு வந்து ஊறுகாய், ஒரு தொடு கூட்டு அப்படிங்கிற அளவில் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிடுவாங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பாகவே எடுக்கணும். ஊறுகாய் அப்படிங்கும்போது என்ன ஊறுகாய்? நெல்லிக்காய் அல்லது நார்த்தங்காய். இந்த 2 ஊறுகாய் தான் நமக்கு வந்து இந்த உமிழ்நீரை அதிகமாக சுரக்க வைக்கும். இப்போ நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்க, நம்ம நாக்கில் வந்து அதிகமாக உமிழ்நீர் சுரந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாயோ அல்லது நார்த்தங்காய் ஊறுகாயோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உணவில் எடுக்க வேண்டும். இது எல்லாம் நம்ம செய்யும் போது சுகர் நமக்கு வரவே வராது. அப்போ சுகரை தடுக்கிறது வந்து நம்முடைய நடைமுறையில் உணவு பழக்க வழக்கத்தில் தான் இருக்கிறதே தவிர அது ஒரு நோயே கிடையாது. அதுக்கு வந்து மருந்து நம்ம எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அந்த நோயை நாமளே தான் உருவாக்குறோம். அதனால செயற்கையா இன்சுலினை செலுத்துறோம். ஓகே நேயர்களே, இந்த கருத்தை வந்து நீங்க எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்க யூடியூப் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே எங்க கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் சென்றடையணுங்கிற நோக்கத்துல தான் இந்த யூடியூப் சேனலை நாங்க தொடங்கி போயிட்டு இருக்கிறோம். நன்றி நேயர்களே, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.